டேய் எப்பா குட்டி பையா சூரியவன்சி, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரெண்டு பெரிய டீம் தன்னோட ஹோம் கிரவுண்ட்ல வச்சு செதச்சிட்டு வந்த ஆர்சிபி இப்படி உன்னோட பேட்டிங் சொல்லல சிக்கி சீரழிச்சு செதச்சு விட்டுட்ட. என்னப்பா உனக்கு பயங்கரதே கிடையாதா? 5 கப்பு வாங்கினா மஞ்சள் சட்டை போட்டு வந்தா அவனையும் அடிக்கிற, 5 கப்பு வாங்கினா ப்ளூ சட்டை போட்டு வந்தா அவனையும் அடிக்கிற. சரி, போன டைம் தான் கப்பை வாங்கி ஃப்ரெஷ்ஷா ஆர்சிபி வந்து செம்ம ஃபார்ம்ல அவங்க பிளேயர் ஒவ்வொருத்தனும் வெறியோட வந்தா அப்படியே உன் பேட்ல எல்லாத்தையும் ஒரு சுத்த வச்சு அப்படியே உட்கார வச்சுட்ட. யாரா சாமி நீ? எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த வைபவ் சூரியவன்சி அப்படிங்கிற குட்டி பையன் ஆர்சிபி கிட்டத்தட்ட 20 ஓவர்ல 200 ரன்னை முக்கி அடிச்சுக்கிறத 6 ஓவர்ல அதுல பாதி ரன்னு 97 ரன்னை ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டான். இன்னும் ஒரு 6 ஓவர் இருந்ததுன்னா 20 ஓவர்ல அடிச்ச அந்த 200 ரன்னை விடிய இதைத்தாண்டா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியா அடிச்சுட்டு போயிருப்பான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆர்சிபி ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அடுத்தடுத்த விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் விராட் கோலி ஒரு அருமையா ஆடி 16 பாலுக்கு 32 அடிச்சாப்ல. அதுக்கப்புறம் உள்ள பேட்ஸ்மேன்லாம் அடுத்தடுத்து விக்கெட்டை விழுக அவங்களோட கேப்டன் ரஜத் பட்டிதாரு அப்படியே கொஞ்சமா நல்லா ஆடி அவங்களோட ஸ்கோரை 202 வரை கொண்டு போனாங்க. ஒருவேளை ரஜத் பட்டிதார் மட்டும் அந்த நாக்கு ஆடல அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி ஒரு 140 150 குள்ளே சுருண்டு இருக்கும். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்த வெங்கடேஷ் ஐயரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி 20 ஓவருக்கு 201 அப்படிங்கிற ஸ்கோர் வச்சிருந்தாங்க. 202 தான் டார்கெட் அப்படின்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் இறங்கினாலும் ஆர்சிபி வந்து 200ங்கிற ஒரு சூப்பர் ஸ்கோர் அடிச்சிட்டோம். இதனால நம்மகிட்ட தான் ஹேசல்வுட் இருக்கு, புவி இருக்காப்ல, நம்ம குணால் பாண்டியா இருக்காரு, இவங்களை வச்சு மடக்கிடலாம் அப்படின்ட்டு கனவு கண்டு இருக்கல. ஆரம்பத்துல எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் நல்லா தொடங்கினாலும் ஹேசல்வுட்டோட பவுலிங்கை வச்சு 13 ரன்லயே எஸ்எஸ் ஜெய்ஸ்வால தூக்க. அதுக்கப்புறம் சூரியவன்சி ஆரம்பத்திலே 6 அடிக்காம ஆரம்பத்துல 4 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் கீர்ல போட்டு வெளுன்னு வெளுத்துட்டான். அதுவும் ஆர்சிபி பிளேயர்லாம் என்ன நினைச்சாங்க, ஹேசல்வுட் வந்துட்டா எங்களுக்கு மிகப்பெரிய பலம் நினைக்கல. ஹேசல்வுட் ஓவர்ல நம்ம சூரியவன்சி கிளியும் கிழிச்சிட்டாங்க. 3 ஹாட்ரிக் 4, அதுக்கப்புறம் ஃப்ரீயா ஒரு 6. அங்கேயே ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் மனசு விட்டுட்டாங்க. 26 பால்ல 78 ரன் இருக்கல அவுட் ஆயிட்டாப்ல. 4 பால் கிடைச்சிருந்தா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியே போட்டிருப்பான். இதுல சூரியவன்சியை எந்த அளவுக்கு பாராட்டணுமோ அந்த அளவுக்கு துரு ஜுரேலையும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு அடமலை அடிச்சு பெஞ்சிட்டு இருக்கல, சின்ன தூரலை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் அங்க சூரியவன்சி ஒரு பக்கம் பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கல, துரு ஜுரேலும் வந்து செமையா ஆடினது. ஆனா அது அந்த அளவுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் கடைசி வரை நாட் அவுட்டா இருந்து 81 ரன் இருந்து துரு ஜுரேல வந்து இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாப்ல.